கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சிறு கூட்டமாக இப்போ கொஞ்சம் நாளாகவே நான் பார்க்குறேன், நம்ம சிறு கூட்டமாக தான் கூடி வருகிறோம். ஆனால் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு நம்மை தவறாமல் இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். தேவன் அதற்கான ஆசீர்வாதங்களையும் பலன்களையும் உங்களுக்கு தருவாராக. இன்று நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. ஆமேன் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம், இந்த அதிகாரத்தை எழுதியது யார்? யோவான். இது யோவான் எழுதின அதிகாரமாக இருக்கிறது. யோவான் எழுதின முதலாவது நிருபமாக இருக்கிறது. யோவான் யாரு? ஒரு சீஷர், ஒரு அப்போஸ்தலர், தேவனோடு நெருங்கி இருந்த ஒரு நபர், தேவனை பற்றி நன்கு அறிந்தவர். அநேக நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். அவர் யோவான் எழுதியிருக்கிறார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம், இப்படி அநேக காரியங்களை யோவான் எழுதியிருக்கிறார். அவர் இந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது இப்படியாக முடிக்கிறார்: பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக அப்படின்னு முடிக்கிறாரு. நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம் கூட விக்கிரகங்களுக்கு விலகுதல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அவர் இங்கே சொல்லியிருக்கிறார், நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக அப்படின்னு. விக்கிரகங்களுக்கு விலகுதல் என்பது வேறு, விக்கிரக ஆராதனைக்கு விலகுதல் என்பது வேறு. விக்கிரகங்கள்னா என்ன? முதலாவது, விக்கிரகங்கள்னா என்ன? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விக்கிரகங்கள்னு சொல்லலாம். சொரூபங்களை வழிபடுவதை விக்கிரக ஆராதனைன்னு சொல்கிறாங்க. இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, விக்கிரகங்களுக்கு விலகி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா, தேவன் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். அதை கூட நம்ம வாசிக்கலாம். 10 கட்டளைகளில் யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இது பழைய ஏற்பாட்டிலே தேவன் கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கிறது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஆண்டவரை தவிர நமக்கு வேறு தெய்வம் இல்லை. நம்ம எந்த ஒரு பொருளையும், அது வானத்தில் உள்ளதாக இருக்கட்டும், இல்லை பூமியில் உள்ளதாக இருக்கட்டும், இல்லை தண்ணீரில் உள்ளதாக இருக்கட்டும், அதை தெய்வமாக சொரூபமாக உருவாக்கி அதை நாம் வணங்கவும் கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது, அப்படி ஒன்று உண்டாக்கவே கூடாதுன்னு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். இப்போ இங்கே யோவான் சொல்கிறாரு, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக நான் சொன்னது போல் யோவானுடைய அந்த நிருபங்கள் எல்லாத்தையும் நம்ம படித்து பார்த்தோம்னாலே எப்படி பவுல்லாம் பேசுவாரோ அதே மாதிரி இவரும் பேசியிருப்பார். பவுல் எப்படி சபைகளுக்கு எழுதினாரோ அதே போல் இவர் இதை விசுவாசிகளுக்கு, நன்கு ரட்சிக்கப்பட்ட நபர்களுக்கு எழுதுகிறார். அதை எப்படி நம்ம சொல்கிறோன்னா, இவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, பிள்ளைகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிள்ளைகளே, அதாவது ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து இருக்கிற நமக்கு தேவன் சொல்லுகிறார், நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக அப்படின்னு. ஸோ இந்த மக்கள் இவர் சொல்லும் போது யார் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ, இல்லை யார் இந்த வசனத்தை வாசிக்கிறார்களோ, நாம் இப்போ வாசிக்கிறோம், நம்ம யாருமே இந்த 10 கட்டளைகளை தெரியாத நபர்கள் கிடையாது. அப்போ இதை கேட்டவர்களும் இந்த 10 கட்டளைகள் தெரிந்தவர்கள். அப்போ அவங்க அதை கடைபிடித்திருப்பார்கள். அவர்கள் சொரூபங்களை போய் வணங்குகிறவர்களாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. சொரூபங்களை விட்டு விலகி ரட்சிக்கப்பட்ட மக்கள்கிட்ட தான் சொல்கிறாரு, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்போ விக்கிரகங்களுக்கு விலகி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது,
விக்கிரகங்களை விளக்கின்னு எழுதியிருந்தா அது வேற. விக்கிரகங்களை விளக்கின்னு எழுதியிருந்தா அந்த சொரூபங்களை விளக்கி வைத்து நம்ம இருக்கிற ஒரு விஷயம். இல்லை விக்கிரக ஆராதனைக்கு விளக்கினா அதை நம்ம நமஸ்கரிக்காமல் சேவிக்காமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் இவர் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது விக்கிரகமாக தோன்றுகிற காரியங்களுக்கு நம்மை நாமே விலகி நம்ம விளக்கி கொள்ளணும். விளக்கி உங்களை காத்து கொள்வீர்களாக அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுக்கு விளக்குறதுங்கிறது விலகி காத்து கொள்ளணும்னு போட்டிருக்கு. அப்போ இது வந்து ஒரு கட்டளையாகவும் சொல்கிறாரு, நம்மளை பாதுகாத்து கொள்ளணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு வசனமாகவும் இருக்குது. யோவான் வந்து இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அவர் ஒரு வயது முறிந்த நபராகவும் இருக்கலாம். அதனால் அவர் வந்து பிள்ளைகளேன்னு சொல்லி அவர் மூத்த ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். ஏன்னா அவர் ஆண்டவரோடு அநேக காலங்கள் நெருங்கி ஜீவித்து வாழ்ந்தவராக இருக்கிறார். அவர் இந்த வசனத்தை நமக்கு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய இந்த வசனம் இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், விக்கிரகங்களுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்வது எப்படி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்காக நம்ம இன்னொரு வசனத்தை தியானிக்கலாம். யோசுவா 24 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 24:15. இந்த வசனம் வந்து யோசுவா அங்கே இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லப்பட்ட ஒரு வசனமாக காணப்படுகிறது. யோசுவா யார், அவர் என்ன பண்ணாரு நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்து வந்த பொழுது மோசே அவர்களை அங்கிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். மோசே மரித்த பின்பு தேவன் யோசுவாவை கொண்டு அந்த ஜனங்களை வழிநடத்தி கானானுக்குள்ளே கொண்டு வந்தார். யோசுவா தேவனை நன்கு அறிந்தவர், அவர் மோசையோடு இருந்தவர். அவருடைய வாழ்க்கையிலே அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அநேக காரியங்களை செய்திருக்கிறார். யோர்தானை அந்த ஜனங்களை கடந்து வர செய்த காரியமாக இருக்கட்டும், இல்லை எரிகோ கோட்டையை வீழ்த்திய காரியமாக இருக்கட்டும், இப்படி அநேக காரியங்களை யோசுவா செய்திருக்கிறார். யோசுவாவுக்கும் அந்த ஜனங்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருந்தது. ஏன்னா அவங்க பல ஆண்டுகள் சேர்ந்து ஒன்றாக பயணித்து வந்தார்கள். ஸோ யோசுவாவுக்கு அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் என்ன மாதிரி ஒரு மனநிலையில் உள்ளவர்கள், என்ன செய்வாங்க அடுத்து, இப்படிங்கிற காரியம் எல்லாம் அவருக்கு நன்கு தெரிந்த ஒன்றாய் காணப்பட்டது. அவர்களிடத்தில் தான் யோசுவா இந்த காரியத்தை சொல்லுகிறார். அதுவும் இவர் எப்போ சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா இது யோசுவாவோட கடைசி அதிகாரத்தில் இந்த வசனம் வருகிறது. இதன் பின் இந்த 31வது வசனத்தெல்லாம் பார்த்தோம், அந்த கடைசியிலலாம் பார்த்தோன்னா அவர் மரித்து போகிறதான காரியமும் வருகிறது. ஸோ இதை பேசி முடித்தது பின் அவர் வந்து கொஞ்சம் நாளில் மரித்து போயிடுறாரு. அவர் 110 வயது இருக்கும்போது மரித்து போகிறார். இவர் வந்து மோசேக்கு அப்புறம் தேவன் ஏற்படுத்தின ஒரு தலைவராக இருக்கிறார். மோசையை தொடர்ந்து மோசையோடைய அந்த காரியங்களை இவர் அறிந்திருக்கிறார். இந்த யோசுவா ஆரம்பிக்கும் பொழுது முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் இவரோடு பேசும் பொழுது எப்படிலாம் பேசுவாருன்னா, நீ பலங்கொண்டு திடமனதாக இரு, நான் மோசையோடு இருந்தது போல் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து உனக்கு கொடுப்பேன், ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஸோ ஆண்டவர் வந்து ஒரு காரியத்திலையும் யோசுவா செய்யும் பொழுது, யோசுவா கையிட்டு செய்கிற ஒரு காரியத்திலையும் அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் வந்து பலப்படுத்தி யோசுவாவை கொண்டு அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். இப்போ இந்த வசனத்தை பார்த்தோன்னா இதுக்கு மேலெலாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இவர் வந்து இந்த வசனத்தை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாரு. இதில் முதல் வசனத்தை வாசிங்க, இந்த அதிகாரத்தில் 24:1. இந்த வார்த்தைகளை யோசுவா யார் இடத்துல சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா இஸ்ரவேலில் இருக்கிற கோத்திரங்களை எல்லாம் வர பண்ணி எல்லா கோத்திரத்து மக்களும் அங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க மத்தியில் அங்கே இருக்கிற மூப்பர்கள், அதிகாரிகள் இவங்க மத்தியில் வந்து இந்த வார்த்தையை யோசுவா சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. மோசேக்கு அப்புறம் யோசுவாவை தேவன் உண்டு பண்ணினார் அந்த ஜனங்களை வழி நடத்த. ஆனால் யோசுவாவுக்கு அப்புறம் யாரையும் உண்டு பண்ண மாதிரி அவருக்கு தெரியல. அதனால் அவர் இந்த மக்கள் வந்து வழி மாறி போயிடக்கூடாது, நம்ம வந்து வழி நடத்தி அங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறோம், இதுக்கப்புறம் இவங்க வந்து சரியான பாதையில் இருக்கணும், நம்ம ஆண்டவராகிய கர்த்தரை அவங்க சேவிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க செய்கிற காரியங்கள் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு எல்லாம் அவருக்கு தெரியும். அதன் நிமித்தம் அந்த கோத்திரங்களுடைய அந்த முக்கியமான ஆளுங்கட்டெல்லாம் கூப்பிட்டு
அவர் வந்து இந்த வசனத்தை சொல்கிறாரு. இதில் அவர் வந்து 2 கேள்விகளை சொல்கிறாரு, அதன் பின் இன்னொரு பதிலையும் அவர் சொல்கிறாரு. மொத்தம் 3 காரியங்களை சொல்கிறாரு. 3 காரியங்கள் சொல்கிறத விட ஒரு 3 சாய்ஸ் கொடுக்குறாரு. 3 சாய்ஸ் சொல்கிறாரு. மொத ஒன்று வாசிக்கலாம். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதாவது நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அப்போது அது யார் அவங்க முதல்ல சேவிச்சாங்க? நதிக்கு அப்புறத்தில் பிதாக்கள், இவர்களுடைய பிதாக்கள், ஆபிரகாமோட சந்ததியார், அவங்க அங்கே சேவித்த தெய்வர்களாக இருக்கட்டும், இல்லை இவங்க முதல்ல இருந்தது எங்கே இருந்தாங்க? எகிப்தில் இருந்தாங்க. ஸோ எகிப்தியர் சேவித்த அந்த தெய்வர்களாக இருக்கட்டும், நீங்கள் அவங்கள சேவிப்பீங்களா அப்படின்னு கேட்க வராரு. அதாவது இந்த ஜனங்கள் கொஞ்சம் பேர் வந்து எல்லாருமே அங்கேருந்து வந்தவங்க தான், ஆனால் வர வழியில் எல்லாரும் மரித்து போயிடுறாங்க. அங்கே பிறந்து கானானுக்குள்ளே பிரவேசித்தது யோசுவாவும் காலேபும் மட்டும்தான். மித்தவங்களாம் அந்த வழியில் பிறந்தவங்க தான். ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம எகிப்திலேருந்து விடுதலையாக்கி கொண்டு வரப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த காரியம் தெரியும். ஸோ அவங்க வந்து அந்த தெய்வர்களை பற்றியும் அறிந்திருப்பார்கள். நதிக்கு அப்புறத்தில் ஒரு நைல் நதியாக இருக்கலாம், எகிப்தில் ஓடுற நதி, அவங்க எந்த மாதிரியான தெய்வர்களை சேவித்தார்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் சேவிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வந்து நம்ம இந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடந்து வந்த காரியங்கள் நமக்கு தெரியும். மோசே வந்து அந்த போன டைமில் இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை வழிபட்டார்கள். ஸோ அப்போ இருந்த அந்த ஜனங்கள் சேவித்தது பார்த்தோன்னா ஏதாவது ஒரு சொரூபங்களை செய்து வழிபட்டவர்களாக இருந்தார்கள். அது வந்து ஒரு நம்ம 10 கட்டளையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலே வானத்தில் இருக்கிற பொருளாக இருக்கட்டும், இல்லை பூமியில் இருக்கட்டா இருக்கட்டும், இல்லை தண்ணீரில் இருக்கதா இருக்கட்டும், அதை எதையும் வந்து நம்ம கும்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டு ஒரு கட்டளையாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அப்போ ஒரு கன்றுக்குட்டியை செய்து வழிபட்டார்கள். ஸோ இவங்க அப்படிப்பட்ட தெய்வத்தை கும்பிட்டு வந்தாங்க. இப்போ யோசுவா இங்கே கேட்கறது, நீங்களும் அதே மாதிரி பின்னாடி உங்கள் முன்னோர்கள் செய்த அதே காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்களா? அதே காரியத்தை செய்ய போகிறீங்கன்னு சொல்கிறப்ப அவங்களுடைய வழிமுறைகளை கடைபிடிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய கலாச்சாரங்கள், அவங்க என்னென்னலாம் அவங்களுடைய குணங்கள் இருந்துச்சோ அதையே பின்பற்றி நீங்கள் அப்படியே வாழ போகிறீங்களா? பழைய வாழ்க்கையில் எப்படி இருந்தீங்களோ அதையே செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு. இது முதல் காரியமாக இருக்கிறது. 2வது அவர் என்ன கேட்குறாரு? அதை வாசிங்க. இப்போ அவங்க எங்கே வாசம் பண்ணுறாங்க? இந்த வசனம் சொல்லும் பொழுது அவங்க இப்போ கானானுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ கானானில் இருக்காங்க. இப்போ 2வது கேட்குறாரு, இப்போ நீங்கள் கானானில் இருக்கிறீங்க, ஒன்று உங்கள் முன்னோர்கள் சேவித்த தேவர்களை சேவிக்க போகிறீங்களா, இல்லை இப்போ கானானில் இங்கே இருக்கிற இவங்க கும்பிடுற இந்த தெய்வத்தை நீங்கள் சேவிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதை இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் சர்ப்பம் பாம்பு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை வந்து முதல்ல சாத்தான் வந்து அந்த சர்ப்பத்தின் மூலியமாக வெளிப்பட்டு ஆதாம் ஏவாள்கிட்ட அது பேசின அந்த காரியங்கள் நமக்கு தெரியும். அப்போ வந்து அந்த பாம்பு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எப்படிப்பட்ட ஒரு விலங்கு? ஒரு வஞ்சிக்கிற விலங்கு, ஒரு அருவருக்கத்தக்க விலங்கு. நம்ம யாராவது பாம்பை போய் நேசிப்போமா? நேசிக்க மாட்டோம். நமக்கு பாம்புனாலே பிடிக்காது, பார்த்தாலே அடிப்போம், இல்லை ஓடுவோம். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்ம பின்பற்றி வருகிறோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து மக்கள்லாம் என்ன பண்ணாங்க? அவங்க வந்து எல்லா மிருகங்களையும் கடவுளாக்கி அவங்க கும்பிட்டு அதை நமஸ்கரித்து சேவித்தார்கள். அதே போல் இப்போவும் இருக்குது, இப்போவும் அதை கும்பிடுற மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்ம என்ன செய்வோம்? அதை பின்பற்றுறது இல்லை. ஆனால் இப்போ காலம் மீண்டும் மாறி வருகிறது. அநேகர் பாம்புகளை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். பாம்புக்கு மியூசியம் கட்டி வைக்கிறாங்க, பாம்பை டாட்டுவாக போடுறாங்க, அந்த ஆபரணங்கள் அணிகிறதுல அந்த பாம்பு சிம்பிள் இருக்கிற மாதிரி அழகுக்காக அதை கூட வந்து அவங்க பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. அப்போது அந்த காலத்தில் இருந்த அந்த ஆவிகள் அது இப்போவும் கிரியை செய்கிறது. அந்த காலத்தில் மக்கள் எதை சேவிச்சாங்களோ அதை இப்போவும் சேவிக்கிறாங்க. ஒரு கூட்டம் மீண்டும் அதே பாதையில் போகிறதாகவும் இருக்குது. அதனால யோசுவா காலத்துலேயும் அது இருந்தது. அதனால் யோசுவா இங்கே கேட்குறாரு, முதல்ல நீங்கள் நதிக்கு அப்புறத்தில் அவங்க சேவிச்ச அந்த காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அப்போது எகிப்தியர் அந்த காலத்தில் அவங்க இருந்தப்போ மோலேகின் ஆவின்னு ஒரு ஆவி அந்த இடத்துல கிரியை செய்தது. மோசே கூட ஆண்டவர் சொல்லுவார், அதெல்லாம் குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அந்த ஆவி அப்படின்னா அது வந்து பிள்ளைகளை வஞ்சிக்கிறதும் பிள்ளைகளை வந்து கொல்ற ஒரு காரியமாக காணப்பட்டது. இப்போவும் கூட பிள்ளைகளின் மத்தியிலே நம்ம சொன்னது போல் ப்ரேயர் பண்ணும்போது கூட ஆண்டி சொன்னாங்க, அநேக பிள்ளைகள் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஒரு காலத்தில் வந்து அப்பா அம்மா திட்டினா அதை மறுநாள் மறந்து போகிற பிள்ளைகளாக இருந்தாங்க. இப்போ வந்து அதை ரொம்ப மனசை பாதிக்கிற அளவுக்கு எடுத்துக்கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. டீச்சர் திட்டினா அதை பெருசாக எடுத்துக்கிறாங்க. ஒரு பரீட்சையில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னா வாழ்க்கையே முடித்து கொள்கிற அளவுக்கு அவங்களுடைய மனநிலை இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா,
அவங்களோட அந்த தாட்ஸ், அந்த திங்கிங், அந்த ஆவியானது அவங்களுக்குள்ளே கிரியை செய்து சின்ன சின்ன பிள்ளைங்களோட வாழ்க்கையை அவங்க வந்து அவங்களே அழிச்சிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்டதான காரியங்கள் இப்பொழுது பிள்ளைகளுக்குள்ளே இருக்குது. நம்ம வந்து ஏதோ ஒரு காலத்தில் அப்படி நடந்துச்சு, ஏதோ ஒரு காலத்தில் வந்து இருந்துச்சு அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு எபின்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி அதில் பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு எவ்வளவு கொடுமைகள் நடந்ததுன்னு அந்த இது வெளிவந்தப்போ உலகமே பரபரப்பாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து அந்த அந்த எபின்ஸ்டீன்கிற ஒரு வீட்டில் வந்து ஒரு அந்த பாகாலின் சிலை இருந்தது. அவர் வந்து குழந்தைகளை வந்து பலி செலுத்தியிருக்கலாம் அப்படின்னு கூட பேசப்பட்டது. இந்த பலி செலுத்துகிற காரியங்கள்லாம் நம்ம கேள்விப்படும் பொழுது இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் இப்போ, அதுவும் ஃபாரினில் வாழ்ந்தவர், நம்ம ஒரு கிராமத்தில் நடக்குது, இல்லை யாரோ ஒரு பூசாரி இல்லை ஒரு அந்த மாதிரி இடத்துல தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சா கூட, நன்கு அறிந்தவர்கள், நன்கு படித்தவர்கள், மேலை நாட்டில் இருக்கிறவர்கள், அவங்களும் கூட இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறாங்க. அப்போ இப்போ இருக்கிற காலங்களில் நம்ம கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட எங்கேயோ அந்த காலத்து அந்த ஆவிகள் அது கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறது. ஸோ நம்ம பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளணும். நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரியான காரியத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னா அதுக்கு ஜாக்கிரதையாக விலகி நம்ம பிள்ளைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதல்ல விக்கிரகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளையும் ஆண்டவரையும் பிரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம 2 பேருக்கும் நடுவில் நம்ம ஆண்டவரிடத்துல கிட்டி சேர விடாமல், நம்மளையும் ஆண்டவருக்குள்ளே வளர விடாமல், நம்முடைய நேரத்தை எதெல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறதோ அது ஒரு விக்கிரகம். நம்மளையும் ஆண்டவருக்கும் நடுவில் ஒருவேளை நம்ம ஜெபிக்கிற வேலையாக இருக்கலாம், நம்ம ஜெபிக்க முடியாமல் எந்த காரியம் நடுவில் வருதோ அது ஒரு விக்கிரகம். நம்ம சபைக்கு போகணும்னு கிளம்பலாம், ஆனால் நம்ம சபைக்கு போகும்போது ஒரு தடையாக ஒரு காரியம் வரலாம், அந்த காரியம் அது ஒரு விக்கிரகம். உதாரணத்துக்கு விக்கிரகம் என்பது ஒரு சொரூபம் மாத்திரம் அல்ல, அது ஒரு நபராக இருக்கலாம், அது ஒரு வேலையாக இருக்கலாம், அது ஒரு இடமாக கூட இருக்கலாம். நம்முடைய வேலை நம்மை ஆண்டவரிடத்தில் நம்ம செலவழிக்கிற நேரத்தை நமக்கு குறைத்து கொடுக்கிறது என்றால் அந்த வேலை ஒரு விக்கிரகம். நம்மை சபை கூடி வருதலை அது தடுக்கிறது என்றால் அது ஒரு விக்கிரகம். ஏதோ ஒரு நபர் நம்ம நேரத்தை எடுத்துக்கிறாங்க, நம்ம ஆண்டவரிடத்தில் செலவு பண்ணுற அந்த நேரத்தை அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு நண்பர்கள் இந்த மாதிரி யாரோட நம்ம நேரத்தை செலவு பண்ணிவிட்டு நம்ம ஆண்டவருக்கு செலவு பண்ணுற நேரத்தை குறைக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விக்கிரகமாக காணப்படுகிறது. இந்த விக்கிரகங்களுக்கு தான் யோவான் சொல்கிறாரு விலக்கி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று. ஸோ இப்போ முதல் காரியம் பார்த்தோன்னா, இந்த மாதிரி இந்த நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேவர்களை நீங்கள் சேவிப்பீர்களா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பேசுகிறாரு. யார் பேசுகிறா? யோசுவா வந்து கேட்குறாரு, அந்த ஜனங்களை பார்த்து கேட்குறாரு. அப்போ இந்த ஜனங்கள் பின்னாடி பதிலும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம்னு சொல்கிறாங்க. யோசுவாவுக்கு நல்லா தெரிஞ்ச போய் தான் அவர் வந்து கேட்குறாரு. இவங்க வந்து இன்னும் சரியாக இது பண்ணலை, இவங்க ஆண்டவரை சேவிக்கலை, இவங்க ஒன்று இங்கிட்டு சேவிக்கிறாங்க இல்லை அங்கிட்டு சேவிக்கிறாங்கன்னு சொல்லி தான் அவர் தெரிந்து தான் இந்த வார்த்தையை அவர்களிடத்தில் வந்து கேட்குறாரு. அது மாத்திரம் இல்லாமல் எப்படி இந்த பிள்ளைகளின் மத்தியில் இந்த ஆவி கிரியை செய்துன்னு பார்த்தப்ப வேதத்திற்கும் இப்போ இருக்கிற காலத்திற்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் வேறு, இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் இந்த சட்டங்களாக இருக்கட்டும் இது கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் வேறையாக இருக்கிறது. உதாரணத்துக்கு வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது பிள்ளைகளை அடித்து வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை இது பண்ணாதவங்க பிள்ளைகளை பகைக்கிறார்கள், சிச்சிச்சு வளர்க்கணும் அப்படின்லாம் அநேக காரியங்கள் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மேலை நாடுகள்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைங்களை வந்து திட்டினாலே வந்து பிடிச்சி பேரண்ட்ஸை ஜெயிலில் போட்டுருவாங்க, அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. பிள்ளைங்களை பெற்ற பிள்ளைங்களை அடிக்கக்கூடாதுன்னு அங்கே சட்டம் இருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, பிள்ளைகளை அடித்து வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்குது. ஸோ பைபிளுக்கும் இந்த உலகத்துக்கும் அநேக காரியங்கள் மாறுபாடாக இருக்கிறது. நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்ததோ அதை நாம் மாத்திரம் தெரிந்து கொண்டு வளரக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தோமாகில் இந்த பழைய காலத்தில் இருந்த இந்த ஆவிகள், இந்த பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகள் இப்பொழுதும் உலகத்தில் இருந்தாலும் கூட நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அதிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ இன்னும் கூட சட்டம் என்னமெல்லாம் சொல்லி கொடுக்குது அப்படின்னா, நான் வந்து கடந்த ஆண்டு நினைக்கிறேன் அந்த சார்லி கிரிக் இறந்து போன சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது அந்த டைமில் வந்து அவர் பேசின அந்த காரியங்கள் ரொம்ப பயங்கரமாக வைரலாகி பரவிச்சு. அதுக்கு முன்னாடி அவரை பற்றி நமக்கு தெரியுமா, அவர் என்ன மாதிரியான ஊழியம் செய்தார் நமக்கு தெரியுமான்னு தெரில. ஆனால் அவர் இறந்த டைமில், அவர் ஷூட் பண்ணி கொன்ன டைமில் அவர் என்னெல்லாம் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைரலாச்சு. அந்த வீடியோக்களெல்லாம் பார்க்கும்போது அதில் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் வந்து முக்கால்வாசி இந்த ஸ்கூல் காலேஜ் பிள்ளைங்க மத்தியில் போய் அவர் பேசினார். அவர் என்ன பேசினார் அப்படின்னா,
இருபாலர்கள் தான் உண்டு உலகத்தில், அது ஆண் பெண் அப்படின்னு பேசினார். அப்போ அங்கே எதிர்த்து கேள்வி கேட்குற பிள்ளைங்கள்லாம் வந்து நிறைய பேர் பேசுனாங்க, அதை எப்படி நீங்கள் சொல்லலாம், நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், நிறைய படித்து பார்த்தேன். அங்கே உள்ள நாட்டெல்லாம் இப்படி சட்டம் இருக்குது. ஒரு பெண் வந்து தன்னை ஆணுன்னு சொன்னால் அவங்க ஆணா, ஒரு ஆண் வந்து தன்னை பெண்ணுன்னு சொன்னால் அவங்க பெண்ணா. அதாவது அந்த முடிவு பண்ணுற உரிமை அவர்களுக்கு இருக்கிறதா. ஆனால் அப்படி இல்லை. நமக்கு தெரியும் தேவன் எப்படி படைத்தார், ஆணும் பெண்ணுமாக இருவரை படைத்தார். அவர் ஆணுன்னு ஆதாம சொன்னார்னா அது ஆண், ஆண்டவர் பெண்ணுன்னு ஏவாளை சொன்னால் அது பெண். ஆனால் இப்போ இருக்க உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சட்டங்களே மாறிக்கொண்டே வருகிறது. நம்ம இந்த ஆண் பெண் ஆண் திருமணம் பண்ணுறதுலேருந்து அநேக காரியங்கள், அந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியில் பற்றிலாம் பேசணுன்னா இப்போலாம் அது வந்து எல்லா ஸ்கூல்லையும் கம்பல்சரி ஆகிடுச்சு, எல்லா ஆஃபீஸில் கம்பல்சரி ஆகிடுச்சு. அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள மதித்து அதெல்லாம் ஒரு இதாக பயங்கரமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் வேதம் சொல்லி கொடுத்தது என்ன? 2 பேர் தான். ஆண்டவர் படைத்தது 2 பேர் தான். ஆண்டவர் வந்து திருமணம் பண்ணி வச்சது இல்லை சேர்த்து வச்சது ஆணையும் பெண்ணையும் தான். அவர் நமக்கு ஒரு வாழ்க்கை கட்டமைப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், குடும்பம் ஒன்றாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த மேலை நாட்டு கலாச்சாரங்கள், அவங்களுடைய சட்டங்கள் அது அங்கே இருந்தது போல் இப்போ இங்கேயும் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இப்போவே கரெக்டாக இது சரி இது தப்புன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கலைன்னா அவங்க போய் படிக்கிற இடத்துல இது சரின்னு ஸ்கூல் சொல்லிக் கொடுக்கும், காலேஜ் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் வேதத்தை விட்டு அவர்கள் விலகி விடுவார்கள். நம்ம என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் பின் இந்த விக்கிரகங்களுக்கு விலகி இருக்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ 2வது காரியத்தை பார்க்கலாம். அந்த 2வது காரியத்தை மீண்டும் ஒரு முறை வாசிங்க. யோசுவா சொன்ன 2ஆம் காரியம். ரெண்டாவது யோசுவா அவங்கள பார்த்து கேட்குறாரு, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இப்போ இந்த கானானில் இவங்க வாசம் பண்ணுறாங்க. இப்போ இவங்க யாரை சேவிக்கிறாங்க? இங்கே எமோரியர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட தேவர்களை நீங்கள் சேவிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கானானில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே எகிப்தில் பிறந்தவங்க கிடையாது, எல்லாருமே வர வழியில் பிறந்தவங்க, யோசுவா கூட இருந்தவங்க. ஆனால் இப்போ கானானில் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற கானான் தேசம் ஒரு வித்தியாசமானது, ஒரு ஆச்சரியத்தை கொடுத்ததா இருக்குது. ஏன்னா இவங்க ஃபுல்லாக பார்த்து வளர்ந்து வந்த வழி ஃபுல்லாக பாலைவனம், வனாந்திரம், அங்கே எதுவுமே அவங்க பார்த்ததில்லை. ஆனால் இந்த பாலும் தேனும் ஆராய் ஓடுகிற இந்த தேசத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது, எல்லாமே ஒரு புதுமையாக இருக்கிறது. அதை பார்த்து இவர்கள் ரொம்ப ஈர்க்கப்பட்டு இவர்களோட தெய்வத்தை வணங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அதை கேட்குறாரு. நீங்கள் வந்து இங்கே இருக்க தெய்வத்தை வணங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்மளையும் பொறுத்த வரைக்கும் புதுமையான காரியங்கள் நம்ம ரொம்ப சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணிடும், கவர்ச்சியாக நம்மளை இழுக்கிறதா இருக்குது. உதாரணத்துக்கு முன்னாடிலாம் நம்ம பட்டன் ஃபோன் வச்சுருந்தோம், இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறிட்டோம். இது சென்னை பக்கம்லாம் போனோன்னா எல்லாருமே ஐஃபோனுக்கு மாறிட்டாங்க. இப்படி ஒரு கட்டத்தில் எல்லாரும் மாறிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஒரு வருஷம் வச்சுருந்த ஃபோனை மறு வருஷம் வச்சுருக்கிறது இல்லை. கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்து அப்டேட் ஆகிடுச்சு, வேறு புது அந்த ஃபீச்சர்ஸ்லாம் உள்ளே வந்துருச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் நம்ம அந்த பொருட்களை மாற்றி நம்ம அந்த புதுமையை நோக்கி நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அந்த புதுமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக எடுத்துக்கொள்ளுது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம முன்னாடி காலைல 5 மணிக்கு எந்திச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லேட்டாக தான் எந்திக்கிறோம். அதுக்கு பதில் நைட்டு ரொம்ப நேரம் செல் பார்க்குறவங்களா இருக்கிறோம், மொபைலை பார்த்துட்டு தான் தூங்குறவங்களா இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய நேரங்களை இந்த புதுமையான காரியங்கள் நம்மளை வியப்படைய வைத்தது மாத்திரம் இல்லாமல் அதிகமாக எடுத்துக்கொண்டதாக இருக்குது. இங்கே நம்ம பார்த்தோன்னா கூட இந்த கானான் தேசத்தில் இருக்கிற இந்த மக்கள் இவங்க யாருமே வந்து எகிப்தில் இருந்தவங்க இல்லை. அதனால தேவன் இவர்களை எப்படி அந்த எகிப்திலேருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார், அந்த 10 வாதைகள் எப்படி வந்தது, இல்லை தேவன் எப்படியெல்லாம் வழி நடத்தினார், தங்கள் முன்னோர்களை அப்பா அம்மாவெல்லாம் எப்படி அவர் வந்து வெளியில் கொண்டு வந்தாருங்கிற காரியங்கள் எல்லாம் இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ அதனால் இவங்க வந்து இந்த கானானில் இருக்கிற அந்த சொரூபங்களை அந்த கடவுள்களை வணங்குறவங்களாக இருந்தாங்க. அதனால யோசுவா இவங்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் இவங்களை வணங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுக்கப்புறம் 3வது ஒரு காரியம் இருக்குது, அதை வாசிங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு இங்கே வந்து சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறாரு. 2 வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தாரு. நீங்கள் ஒன்று அவங்கள சேவிக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் இவங்களை சேவிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரை சேவிப்பார் அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து யோசுவாவோடைய அவருடைய அந்த பதிலை சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கு கீழே இருக்க வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களும் சொல்கிறாங்க, நாங்களும் வந்து
கர்த்தரை தான் சேவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து யோசுவா கூட பேசுகிறாரு. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். 20வது வசனம் பாருங்கள். அதில் அப்படிலாம் சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து விலகி போயிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்லாம் சொல்கிறாரு. ஆனால் அந்த மக்கள் மறுபடியும் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கர்த்தரை தான் சேவிப்போன்னு. திரும்ப திரும்ப கேட்டால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சாட்சியாக அங்கே அதை உருவாக்கிட்டு அதன் பின் யோசுவா மரித்து போயிடுறாரு அந்த அதிகாரத்தோட முடிவில். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யோசுவா மரித்து போயிடுறாரு. நியாயாதிபதிகள்னு ஒரு புஸ்தகம் அதுக்கு அடுத்து வருது. ஒருவேளை இந்த மக்கள் யோசுவா கிட்ட அவங்க சொன்னது போல கர்த்தரையே சேவித்திருந்தால் இந்த நியாயாதிபதிகள் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த புஸ்தகம் திரும்ப வந்திருக்குது. அது ஏன் வந்துச்சு நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 1:28 வாசிங்க. இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. தேவன் என்ன சொன்னார்? தேவன் அவர்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? கானான் தேசத்தை உங்களை காண பண்ணுவேன், உங்களுக்கு அது சுதந்திரமாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அங்கே இருக்கிறவங்களை துரத்தி விட்டு நீங்கள் அதில் சுதந்திரிச்சிருப்பீங்கன்னு சொன்னார். ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. இது எப்படி ஆரம்பிக்குது? இஸ்ரவேலர் பலத்த போது. இப்போ வந்து இந்த கானான் தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம அநேக எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம், பலவான்களாக இருக்கிறோம், அதனால் நமக்கு வந்து இவங்க இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கானானியரை முற்றிலும் துரத்தி விட்டுருக்குறாங்க. ஆனால் ஃபுல்லாக அனுப்பலை, கொஞ்சம் பேரை கூட வச்சுக்கிட்டாங்க. முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். அவங்க மத்தியிலே அவங்களோடைய இருக்கிறதற்கு வாசம் பண்ணுறதுக்கு இவங்க வந்து அனுமதிக்கிறாங்க, அங்கே இருக்க வைக்கிறாங்க. தேவன் இவர்களுக்கு சொன்னது என்ன? தேவன் இவர்களுக்கு வாக்கு பண்ணினது என்ன? இந்த தேசம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது, நீங்கள் இருக்கணும்னு சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் பேரை வச்சுக்கிறாங்க. அது ஏன் வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இவங்க பலத்த போது, இவங்க அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும் போது இவங்களோட எண்ணம் என்னமாக இருக்கிறது? மாம்சத்தில் நம்ம அதிகமாக இருக்கிறோம், நம்ம சமாளிச்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். எப்படி இவங்களுடைய முன்னோர்கள்லாம் எகிப்தில் அடிமையாக இருந்தார்களோ அதை போல் இப்போ நம்ம கொஞ்சம் 4-5 பேரை அடிமையாக கூட வச்சுக்கலாம் நம்ம துணைக்கு அப்படின்னு சொல்லி இவர்களை வாசம் பண்ண உள்ளே வந்து அவங்க அனுமதிக்கிறாங்க. அதில் 29 to 31 வசனத்தை கூட வாசிங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக வருது, ஒரு கோத்திரமாக சொல்லப்படுது. யோசுவா எந்த கோத்திரத்தெல்லாம் கூப்பிட்டு எல்லார்ட்டும் சொன்னாரோ அதே கோத்திரம், ஏதோ ஒரு கோத்திரம் பண்ணதுன்னு இல்லை, எல்லா கோத்திரத்துலையும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பேரை வந்து உள்ளே வச்சுக்கிறாங்க. அந்த பகுதி கட்ட பண்ணி உள்ளேயே அவங்க வந்து கூட நடுவில் வச்சுக்கிறாங்க. இதனுடைய விளைவாக தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10 to 12 வாசிங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிட்டுருன்னு. இவங்க கொஞ்சம் பேரை இருக்க அனுமதிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்களோட முன்னோர்கள்லாம் மரித்து போன பின்பு இப்போ தேவனை அறியாத ஒரு சந்ததி உருவாகுது. அந்த சந்ததி என்ன பண்ணாங்கன்னு 11வது வசனம் வாசிங்க. இங்கே பார்க்குறோம் அவங்க என்ன பண்ணாங்களாம். முதல்ல அவங்க என்ன நினச்சாங்க, கொஞ்சம் பேரை இருக்க வச்சுக்கலாம், நம்ம பலசாலிகளாக இருக்கிறோம், நம்ம பலத்த கூட்டமாக இருக்கிறோன்னு கொஞ்சம் பேரை இருக்க விட்டாங்க. இப்போ அது எப்படி ஆயிடுச்சு, அவங்கள இவங்க அடிமையாக வச்சுக்கல, இவங்க இப்போ அவங்களுக்குள்ள அவங்களுடைய தெய்வர்களை சேவிக்கிற கூட்டமாக மாறி போனாங்க. அங்கே நம்ம பார்க்குறோம், தங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு
தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம், நம்ம பலசாலிகள், நம்ம பலத்த கூட்டமாக இருக்கிறோன்னு நினச்சாங்களோ, இப்போ இவர்களே வந்து அந்த பாகாலை சேவிக்கிற கூட்டமாக மாறி போய் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனை கோபமூட்டுகிறவர்களாக மாறி போனார்கள். நம்மளும் கூட இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஏதோ நம்மளுடைய மாம்சத்தின்படி நம்முடைய பலத்தின்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து முடியாது. உதாரணத்துக்கு இப்போ பிள்ளைங்க வந்து செல்லு கேட்பாங்க, ஃபோன் கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாயிட்டோன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பிள்ளைங்க அப்போ நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் வந்து டெய்லி உங்கள் முன்னாடி தான் யூஸ் பண்ணுவேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி நம்ம வாங்கி கொடுத்துட்டோன்னா அவங்க ஃபுல்லாக அதையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பசங்க வண்டி கேட்பாங்க, இந்த வயசில் தேவையில்லைன்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் மெதுவாக தான் போவேன், நான் கண்ட்ரோல் பண்ணி தான் போவேன்பாங்க. ஆனால் அது வந்து கைமீறி தான் போகுது. எந்தெந்த பொருட்களை நம்ம மாம்சத்தின்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம சமாளித்து கொண்டு போகலாம், நம்மளால் முடியும், நம்ம பலவான்களாக இருக்கிறோம், நம்ம பலத்த கூட்டமாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய கட்டளைகளை அவருடைய வார்த்தைகளை மீறி நம்ம செய்யும் பொழுது அந்த எதிர்பார்ட்டி, அந்த எதிர்க்க இருக்கிற அந்த இது நம்மளை மேற்கொண்டு வருகிற ஒரு இதாக இருக்கிறது. நம்மளுடைய குடும்பத்திலையும் கூட, நம்மை சுற்றி இருக்கிற இடத்துலையும் கூட நம்ம ஏதோ ஒரு சில காரியங்கள், இது ஒன்றும் பாவம் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட தான் இருக்கிறோம், இது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சின்ன சின்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து உள்ளே வர்றதுக்கு நம்ம அனுமதிப்போமானால் அது நம்மை மேற்கொண்டு விடும். நிறையா பசங்க சொல்கிறத பார்த்துருக்கோம். நம்ம வந்து இப்போ கூட தண்ணி அடிக்கிற பசங்களாம் இருந்தாலும் கூட நான் கரெக்டாக இருப்பேன், அவங்களோட தான் போவேன், ஆனால் நான் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்ல முடியாது. நமக்கு வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? சங்கீதம் 1வது அதிகாரத்தில் அவங்க உட்கார இடத்துல உட்காரக்கூடாது, அவங்களோட போகக்கூடாது, அவங்க வழியில் நடக்கக்கூடாது, நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நம்மளுடைய பிள்ளைங்களோ நம்மளுடைய நண்பர்களோ சுற்றி இருக்கிறவங்க நம்மகிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, அது நான் பண்ண மாட்டேன், நான் அங்கே போவேன் ஆனால் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதே காரியம்தான் இங்கேயும் நடக்குது. இந்த மக்கள் வந்து நம்ம பலத்த கூட்டமாக இருக்கிறோம், நம்ம பார்த்துக்கலாம், நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வீழ்ந்து போய் தேவனையே கோபமூட்டுகிற ஒரு கூட்டமாக மாறி போனார்கள். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் இது ஒரு விக்கிரகத்திற்கு ஒப்பான காரியமாக இருக்கிறது. அது பழைய காரியங்கள், பழைய நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்த அந்த கலாச்சாரமாக இருந்தாலும் கூட, அந்த சடங்குகளாக இருந்தாலும் கூட, அதை நாம் பின்பற்றி வருவேன், ஆனால் நான் ஆண்டவருக்குள்ளே சரியாக இருப்பேன்னு நம்ம சொன்னோன்னா நம்ம அதில் வீழ்ந்து போவோம். இப்போ இருக்கிற இந்த புதுமையான காரியங்களுக்கு நம்ம அடிமையாகி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நினச்சாலும் கூட அது நம்மை மேற்கொண்டு விடும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லி கொடுத்தது, நமக்கு உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாலும், நம்ம போகிற இடத்துல, நம்ம சமுதாயம், நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம ஸ்கூலில் காலேஜில் நம்ம படிக்கிற இடத்துல நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாலும் வேதத்தின்படி அது சரியா தவறா என்று புரிந்து கொண்டு நம்ம விக்கிரகங்களுக்கு விலகி இருப்போமானால் தேவன் இந்த மாதிரி நம்ம இங்கிட்டும் விழுந்து போகாமல் அங்கிட்டும் விழுந்து போகாமல் அவரை மாத்திரமே சேவிக்கிற குடும்பமாய் சேவிக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக நம்மளை மாற்றுவார். நம்மளும் கூட நம்முடைய குடும்பத்தை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளும் யோசுவா சொன்னது போல் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் விழுந்து போயிட்டாங்க. ஆனால் யோசுவாவும் ஒரு குடும்பமும் அன்றைக்கி அவங்க சொன்னதுபடி அவங்க காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம யோசித்து பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த காரியங்கள்லாம் நமக்கு விக்கிரகமாக இருக்கிறது என்று நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் சொல்கிறாரு, விக்கிரகங்களுக்கு விலக்கி நம்மை காத்து கொள்ள வேண்டும் சொல்லி. விளக்கிறது வேற, நம்ம விலகி நிற்கிறது வேற. விலக்கி வைக்கிறது நம்ம சும்மா விலக்கி வச்சு அங்கே தள்ளி வச்சு இருந்துக்கலாம். ஆனால் நம்ம விலகாமல் தள்ளி வச்சே இருந்தோன்னா கூட அது நம்முடைய வாழ்க்கையில் வந்து கிரியை செய்கிறதாக காணப்படும். ஸோ விக்கிரகங்கள் நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு, விக்கிரகம்னு சொல்லும் போது அந்த சொரூபங்கள் அல்ல, விக்கிரகத்திற்கு ஒப்பான காரியங்களை நம்ம பக்கத்துலேயே நம்ம வச்சுக்கிட்டு நம்ம விலகி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அது நம்மை மேற்கொண்டு விடும். ஸோ நம்ம வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைங்களோட வாழ்க்கையில் எந்த காரியங்கள்லாம் விக்கிரகங்களாக இருக்குது நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்த்து அதை விளக்க வேண்டிய கடமை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்குதா, அது பெற்றோர்கள் தான் விளக்கணும். இந்த யோசுவா அதிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னா, மோசே வந்து வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவர் எப்படி விடுவித்து கொண்டு வந்தாருங்கிறது இந்த இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாதது நிமித்தம்தான் தேவனை அறியாத ஒரு சந்ததி அன்னைக்கு உருவாச்சு. நம்மளும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், நம்ம எவ்வளவு நேர்த்தியாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறாருன்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலன்னா
தேவனை அறியாத சந்ததியாக தான் அவங்களும் திரும்ப எழுதி வருவாங்க. தேவனை கோபமூட்டுகிறவர்களாய் அவர்களும் வாழுவாங்க. ஸோ நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குடும்பங்களில் இந்த விக்கிரகத்திற்கு ஒப்பான காரியங்கள் இருக்குமானால் அதை விலக்கி நம்மை காத்துக்கொள்ளும்படியாக தேவனிடத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டு நம்ம ஜெபித்து அவருடைய கிருபையினால் அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று முதலாவது இந்த வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். யாராவது ஒருத்தர் இந்த வார்த்தைக்காய் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம்.